கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாக விளங்கி நமக்கெல்லாம் இன்றைக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிற காஞ்சி மாமுனிவர் மகாபெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் அவரை பார்ப்பதற்காக ஆன்மீக அன்பர்கள், ஆயிரக்கணக்கான அன்பர்கள் தினந்தோறும் வந்து பெரியவாளிடத்திலே தன்னுடைய சுகத்தை துக்கத்தை சொல்லி அதற்கு பரிகாரம் தேட வேண்டும், பெரியவாளிடமிருந்து ஒரு நல்ல வார்த்தை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இல்லை என்றாலும் மடத்தில் சென்று மகா பெரியவா அதிசானத்துக்கு முன்பாகவாது போய் பெரியவா என்று வாய் நிறைய சொற்களை சொல்லி இன்றைக்கும் பல பேர்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு அன்பர் மடத்திற்கு வருகிறார். வரிசையிலே வருகிற போது திடீரென்று பெரியவா பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணின உடனே மடத்தை சார்ந்த ஒரு அன்பர், பெரியவார் சரியான கருமி, யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார், அன்னதானம் செய்ததே கிடையாது, இவருக்கு நீங்கள் அருள் பாலிக்கிறீர்களே என்கிற விதமாக சற்று கோபத்தோடு அந்த மடத்து சிப்பந்தி ஒருவர் மகா பெரியவாடத்திலே சொன்ன மாத்திரத்தில் பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார், இவராலே யாருக்கும் எதுவும் செய்வதில்லை என்று சொல்கிறீர்கள், அது சரி, இவராலே எந்த கெடுதலும் இல்லையே, நல்ல மனிதராக இருக்கிறாரே என்று நினைத்து வாயார போற்றி பெரியவா வந்தவர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து நீங்கள் நன்றாக இருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கொஞ்ச நாள் போகிறது. அதே அன்பர் மடத்திற்கு வருகிறார். வந்து மகா பெரியவாளை தரிசித்து விட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம், வெள்ளி பாத்திரங்கள், தங்க நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து மகா பெரியவாளிடத்திலே கொடுத்து விட்டு தன் சொத்தையும் முழுவதுமாக மடத்திற்கே எழுதி கொடுத்து விட்டு அதே அன்பர் அங்கே நிற்கிறார். பெரியவா அவரை பார்த்து சொல்லுகிறார், பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தியை பார்த்து சொல்லுகிறார், யாரையும் நாம் திடீரென்று எடை போட்டு விடக்கூடாது. எல்லோரும் இந்த உலகத்தில் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சில பேர்களுக்கு அந்த தர்மத்தை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். சில பேர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவரால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே யாரையுமே உடனடியாக பார்த்து சுடு சொல்லாக அவன் கருமி, அவனாலே இந்த உலகத்திற்கு பயனில்லை என்பதாக சொல்லக்கூடாது என்று சொல்லி மடத்து பக்தரிடத்திலே பெரியவா சொன்னதாக அன்றைக்கு அந்த மடத்து பக்தரை கடிந்து கொண்டதாக ஒரு தகவல் உண்டு. அதற்கு பிறகு மகா பெரியவா அந்த அன்பரிடத்திலே இன்னும் நிறைய தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி, உங்களுடைய சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டீர்கள், நிறைய தான தர்மம், வீட்டில் இருக்க வெள்ளி நகைகள், தங்க நகைகள் எல்லாம் மடத்துக்கு கொடுத்து விட்டீர்கள், இருந்தாலும் உங்களை பற்றி ஏதோ தவறுதலாக அவர் சொல்லிவிட்டார், தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கிற விதமாக மடத்து பக்தருக்கு அவரை பற்றிய செய்தியை சொல்லி அந்த அற்புதமான உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிற மகானாக, யாரையும் எந்த விதத்திலையும் நாம் எடை போட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், அதனால் இந்த காரியத்தை தர்ம காரியத்தை செய்யாமல் இருக்கலாம் என்பதாக பெரியவா அந்த மடத்து சிப்பந்தி இடத்திலே சொன்னதாக சரித்திரம் உண்டு. பெரியவா என்ற பணம் கொடுத்தார், நகை கொடுத்தார், சொத்தையே கொடுத்தார் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்கவில்லை. எத்தனையோ பேர்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் பெரியவா பிரசாதம் கொடுத்து, கவலைப்படாதீர்கள், வாழ்க்கை உங்களுக்கு வளமாக இருக்கும், எதற்கும் கவலைப்படாதீர்கள், தெய்வ சிந்தனையோடு இருங்கள் என்று அடிக்கடி சொல்லுகிற செய்தியை நாம் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். வந்தவரிடத்தெல்லாம் குடும்பத்தோடு நீங்கள் அந்த பக்தியோடு இருக்க வேண்டும், நிறைய விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்ல வேண்டும் என்று வருபவர்களுக்கெல்லாம் பக்தி சார்ந்த செய்திகளை சொல்லுகிற ஒரு அற்புதமான சந்நியாசி,
ஒரு அற்புதமான ஞானி உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மகா பெரியவராகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.